வெங்காயத்தை நல்லா அள்ளி போட்டுப்போம். தக்காளி கம்பெனிக்காரன் எப்படி ஒட்டுனானோ அதே மாதிரியே ஒட்டுறோம். கூடாது. என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டஃப்டு ஆம்லெட் தாங்க செய்ய போறோம். அது வித்தியாசமான முறையில லேஸ் வச்சு பாருங்க. எல்லா வகை லேஸ்ல என்னென்ன பிளேவர் இருக்குமோ எல்லா பிளேவருமே சரக்க இறக்கியாச்சுங்க. இறக்குன சரக்க வச்சு இன்னைக்கு வித்தியாசமா அப்படி லேஸ் ஆம்லெட் செஞ்சு வேற லெவல்ல செய்ய போறோம். சாப்பிட போறோங்க இன்னைக்கு. போலாமத்துல போங்க வாங்க. அங்காளம்மா கோயில்ல வந்துட்டு காளி வந்துட்டு பாத்தீங்கன்னா குடலை வச்சுட்டு இப்படிதான் சுத்தம். அதே மாதிரி நம்ம லேச வச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருக்கோம். கடைக்கு எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கலாம். நல்லா வியாபாரம் விடுங்க, அருமையான வியாபாரம் விடுங்க. சின்ன பசங்களா தான் திங்கிறாங்க. நடுவயல்ல கொண்டு வந்து கடை வச்சிட்டு இருக்கு. 5 ரூபா லேஸ்லாம் 5 ரூபா தான். வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருங்க. உடம்புக்கு வந்துட்டு அவ்வளவு கேடு. வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் ருசிச்சு சாப்பிடுங்க. சரி, பிளேவரா பாருங்க. அமெரிக்கன் ஸ்டைல் கிரீம் அண்ட் ஆனியன். இதுல பாத்தீங்கன்னா அந்த கிரீம் ஆனியன் பிளேவர் இருக்கும் போல இருக்கு. என்ன கிரீம்னு தெரியல, ஏதோ ஒரு கிரீம் இருக்குதாமா. அடுத்து பாருங்க கிளாசிக் சால்ட். இதுல வந்துட்டு வெறும் உப்பு மட்டும் தூக்கி கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம தின்னு கொண்டேதான். அடுத்து பாருங்க ஸ்பானிஷ் டொமேட்டோ டாங்கோ. இது வந்துட்டு ஸ்பானிஷ்ல உள்ள வந்துட்டு தக்காளியும் மிளகாவும் போட்டுருக்காங்க. பாருங்க இந்தியன் மேஜிக் மசாலான்னு போட்டுருக்கு. மேஜிக் மசாலா ஒண்ணும் இல்லைங்க. இந்த பூண்டு, அப்புறம் மட்டும் மிளகு, அப்புறம் மட்டும் மொளா, அப்புறம் மட்டும் இந்த கொத்தமல்லி தான் போட்டிருக்காங்க. மொளாலாம் வந்துட்டு இது பண்ணி அதுதான் வந்துட்டு இந்தியன் மேஜிக் மசாலா. அடுத்து பாருங்க வந்துட்டு சிசலின் ஹாட்னு போட்டிருக்கு. இது வந்துட்டு இது ஒரு காரமா இருக்கிறது நினைக்கிறாங்க. காரமான மொளால வந்துட்டு மேல தூயிருப்பாங்க போல இருக்கு. அதான் காரமா இருக்குது. பார்க்கால தெரியுது படத்தை பார்த்தாலே. அடுத்து பாருங்க வெஸ்ட் இண்டீஸ் ஹாட் ஸ்வீட் சில்லின்னு போட்டிருக்காங்க. இது வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல உள்ள வந்துட்டு என்னது மொளா போட்டிருக்கு. அதுக்கடுத்து பூண்டு போட்டிருக்கு. ஸ்வீட்டுக்கு வந்துட்டு ஜீனியா ஏதோ போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு படம் போட்டிருக்கு. அதெல்லாம் கலந்துருக்கும் போல இருக்கு சாப்பிடுறதுக்கு. இப்படி ஆம்லெட் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேஸ் பாக்கெட் வந்து பிரிச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு இது உள்ளே பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க பாருங்க வெங்காயம், பச்சை மிளகா, அவர் மட்டும் தக்காளி இதெல்லாம் உள்ள போட்டு முட்டையும் உடச்சு ஊத்தி குளுக்கு நல்லா குலுக்கி நல்லா உடச்சு விட்டு அப்படியே தூக்கி நம்ம வந்து நெருப்புல சுட்டு எடுத்து சாப்பிட போறோங்க. இது எப்படா சுட்டு சாப்பிடுங்க கேட்பீங்க. நீங்க பாருங்க அந்த டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னாலே மறந்து போடுவீங்க. எனக்கு மட்டும் 2 பிளேவர் இருக்கிறதால 2 உடனே போட்டு கறக்கணும். எல்லாம் நொறுக்குனதுக்கு அப்புறமா இங்க நொறுக்குற சவுண்ட் கேக்குது பாருங்க. இங்கதான் வாயில போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க. சவுண்ட் கேக்குது பார்த்தா நொறுக்கு நொறுக்கிட்டு இருக்கா. பாருங்க பின்னாடி பாருங்க திருட்டு கவரை பின்னாடி போட்டுட்டு இருக்காங்க. சரியில்லை மொத்த லேசு காலையாக போகுது கேட்க. பாருங்க கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களா. இப்ப வந்துட்டு நொறுக்கிட்டீங்களா பாருங்க. உள்ள எந்த அளவுக்கு நொறுங்கி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா நொறுக்கி எடுத்துருங்க. இப்ப வந்துட்டு உங்க பொண்ணான கையால பாத்தீங்கன்னா கொஞ்சமா வெங்காயம் அள்ளிக்கிறோம். வெங்காயத்தை அப்படியே பூ போல தூவி விட்டு தக்காளி போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா போடுங்க. அடுத்து கொஞ்சமா பாத்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி. அவ்வளவுதான். நல்லா குளிக்க விட்டாச்சுங்க. வந்துட்டு முட்டைங்க, பிராய்லர் கோழி முட்டை அருமையா ஊத்தியாச்சு உள்ள. லேசு கம்பெனிக்கார பயிர்க்காம பாருங்க. சிப்ஸுக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருக்கான். நம்ம ஊத்துற முட்டைக்கு வந்து உப்பு இல்ல. அதனால நம்மளே வந்துட்டு கொஞ்சமா உப்பு எடுத்து உள்ள அப்படியே தூவி விட்டுக்க வேண்டியதான் எல்லாருக்கும். உப்பு அடுத்து உப்பு இந்தாங்க. உப்பு முட்டைக்கு உப்பு. என் பேரு சுப்பு. இந்தாங்க உப்பு. அவ்வளவுதான். இந்த நேரத்துல தான் நம்ம பேர் அப்படியே அடிச்சு விட்டுக்கணும் லைட்டா. இப்ப முட்டை உப்பு போட்டுறதுனால லைட்டா கலந்து விட்டுக்கிறேன். எடுத்து ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. உள்ள என்ன பாருங்க என்ன மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து தலைவரோட இந்தாங்க தலை எல்லாத்துல நல்லா உப்பு கலந்தாச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஏன்னா வந்துட்டு எல்லா பிளேவர்லயும் மசாலா ஒரு பிளேவர் கலந்துருக்கான். ஆனா அந்த உப்பு இருக்கு பாருங்க, இந்த சால்ட் மட்டும் போட்டுருக்கான் பாத்தீங்களா, கிளாசிக் சால்ட். இதுல எந்த மசாலாவுமே கிடையாது. அதனால பெப்பர் மட்டும் நம்ம லைட்டா தூவிப்போம். இதுல வேணா உங்களுக்கு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, உங்களுக்கு எந்த மசாலா வேணுமோ தூவி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு என்னங்க சாப்பிடும் போது நீங்க கடைசியா எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்களே அப்படி டேஸ்ட் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி இது அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்து வச்சுக்கிறேன் என்னோட அப்படியே. இப்ப எல்லாம் தாங்க இந்த ஸ்டஃப்டு ஆம்லெட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த கம்பெனிக்கார பையன் வந்துட்டு எப்படி இதை ஒட்டினானோ இந்த லேஸ் பாக்கெட், அதே மாதிரி நம்ம வச்சிருக்க லேஸ் பாக்கெட் ஒட்ட போறோம். எப்படா ஒட்டுவோம் தானே கேக்குறீங்க. அதுக்காக தான் இந்த மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். மிஷின் வச்சு நல்லா ஒட்டி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரியே ஒட்டுறா சுப்பு. அவ்வளவுதாங்க.
பாருங்க இப்ப வந்துட்டு இத கவுத்தாலும் ஒண்ணாகாது, இப்படி பிறட்டினாலும் ஒண்ணாகாது, நல்லா ஒட்டிடுச்சு. உதாரணத்துக்கு காட்டினா பாருங்க, பாத்தீங்களா உள்ள நல்லா ஒட்டியாச்சுங்க. இது வந்துட்டு எங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இதுல ஒட்டுறதுக்கு. ஏன்னா வந்து நாங்க ரஸ்னா பாக்கெட் போட்டோம். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதான் வேலை. எங்க மாமா ரஸ்னா வந்துட்டு என்ன பண்ணுவோம், போட்டு மட்டும் கொடுத்துருவோம். நானும் செல்வனும் 2 பேரும் போயிட்டு ஒவ்வொரு கடையா போயிட்டு போட்டு வர்றது. இந்த 2 ரூபா 50 பைசான்னு கேட்பாங்க, தரமாட்டோம். 3 ரூபா கொடுத்தா தத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. சுடுயா? ஆமா, கரண்ட்ல ஒட்டுறது இல்ல இது. அடுத்த பாக்கெட் ஒட்டிடுவோம். எப்படி ஒட்டிருக்கானோ அதே மாதிரியே ஒட்டிருக்கோம். அதே மாதிரி ஒட்டிருக்கோம். கம்பெனில எப்படி ஒட்டிருக்காங்க, கம்பெனிக்காரன் கூட இந்த மாதிரி ஒட்டுவாங்க. சுட சுட ஒட்டிட்டு இருக்கோம் நாங்க. இப்ப கம்பெனிக்காரன் எப்படி ஒட்டுனானோ அதே மாதிரியே ஒட்டுறோம். கொஞ்சம் வச்சிருக்கிறது கொஞ்சம் பெரிய மிஷின். எல்லா பாக்கெட்டையும் ஒட்டியாச்சு. இதே மாதிரி இருக்கிற முட்டையெல்லாம் ஒரு 4-5 முட்டைக்கு எடுத்து நாங்க இன்னும் வந்துட்டு எங்களுக்கு தேவையான அளவு போட்டு செஞ்சுட்டு இது எப்படி செய்யறாங்கிறத மேட்ரு. அடுப்ப பத்த வச்சாச்சு. இப்ப வந்துட்டு வெந்நீர் போட போறாங்க. நீங்க நாங்க சொன்னோம் நெருப்புல சுட்டு தான் சாப்பிட போறோம் சொன்னா, உண்மையா நாங்க பாத்தீங்கன்னா இந்த குண்டால வந்துட்டு நெருப்புல சுட்டு அதை எடுத்து உள்ள போட்டு வேக வச்சு நாங்க இப்பதான் வந்துட்டு பாயில் பண்ணி சாப்பிட போறோம். நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. எங்களை மூடி போட்டுக்கலாம். நீ பல்லாண்டு வாழணும் முடிய தர. இப்ப பாருங்க நம்மளோட லேஸ் எல்லாம் வந்துட்டு உள்ள இறக்க போறோம். லேஸ் ஆம்லெட் பாருங்க, ஆல்ரெடி உள்ள வந்துட்டு 4 அவுச்ச முட்டைக்கு வந்துட்டு உள்ள போட்டிருக்கோம் முட்டையெல்லாம். அது வந்துட்டு தனி கணக்கு, அந்த கணக்குல இதுல சேர்க்கக்கூடாது. பொத்து பொத்து போடாது, அப்படியே அழகா போடு. ஆளை கொண்டுறான் உங்களுக்கு, தூக்கி தண்ணியில துப்புத்துன்னு போடுறான். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உடம்புக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கேடு கிடையாது, கொஞ்சமான கேடுதான். ஏன்னா அது வந்துட்டு ஒண்ணு ஆகாது. என்ன பண்ண போறோம்னா மூடிய போட்டு மூடியாச்சு. உள்ள நம்மளோட முட்டை வந்துட்டு ஸ்டஃப் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஸ்டஃப்டு ஆம்லெட் தான் செய்ய போறோம். அது வந்து லேஸ் ஆம்லெட். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா வேற லெவல்ல ரெடி ஆயிருக்கும். எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஓபன் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம். இங்க பாருங்க, இப்ப லைட்டா அப்படி பரட்டி விட்டுக்கிறதுக்கு ஒரு தடவை. அப்பதான் நல்லா வேகும். இந்த சைடு வேணும், அந்த சைடு, இந்த சைடு வேணும், அந்த சைடு. உப்பிடுச்சுல கவரு. நல்லா உப்பு இருக்கு இல்ல, ஆனா ஆல்ரெடி வெந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் ஒரு தடவை நம்ம 1க்கு 2 தடவை வந்துட்டு பரட்டி போட்டு என்னடா இது அத்தே இங்க பாருங்க, என்ன இது உன்னோடது? அது அருமையா வந்திருக்கு. ஆனா கொஞ்சம் நல்லா அழுத்து உண்ணோ. இப்போ 1 எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் உள்ள வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுக்காக 1 எடுத்தோம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா, குண்டக்க மண்டக்க கழுத்து கொண்டக்கன்னு சொல்லிட்டு இரு இங்க பாருங்க முட்டை எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா. உள்ள ஆம்லெட் பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இறக்கி இதை சுவைக்க போறோம். இப்ப பாருங்க செம்ம சூடா இருக்குது. இப்ப எடுத்து அப்படியே வச்சு போனோமா. உள்ள பாத்தீங்கன்னா குலுங்குது பாருங்க, தனியா ஓடுது அப்படியே உருண்டையா. அதுலயே நமக்கு தெரியும் நம்மளோட ஸ்டஃப்டு லேஸ் ஆம்லெட். உள்ள பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க. பாருங்க உலகத்திலே இந்த டிஷ் நாங்க தாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளவுதான் நம்மளோட ஸ்டஃப்டு லேஸ் ஆம்லெட் வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நாங்களே டேஸ்ட் பார்க்கல. ஆல்ரெடி ஒரு முட்டையை டேஸ்ட் பார்த்தோம், மத்தது இன்னும் டேஸ்ட் பார்க்கல. எல்லாரும் கண்ணு இந்த வாழை இலை தான் இருக்குது. வாழை இலை எதுக்குள்ள போய் பாருங்க, இது வந்துட்டு உள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த வாழை இலை உள்ளது இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. இது வந்துட்டு வாழை இலை மகத்துவம் இருக்குது. இது வந்துட்டு அப்படியே பயப்படாம சாப்பிடலாங்க. ஷேர் பண்ணிப்போமா? புடிங்க இந்தாங்க ஐயா, புட்டிங்க. இப்ப பாருங்க நாங்க டேஸ்ட் பண்ண போறோம். வேணுமா? பாருங்க இப்ப பாருங்க எப்படி பாருங்க உள்ள அந்த தக்காளி வெங்காயம் அது மட்டும் அந்த உள்ள இருக்கிற எல்லாம் நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணோமோ அதே மாதிரி அப்படியே சாப்பிட போறோம். பாருங்க சூப்பரா இருக்கு. அந்த லேஸோட அந்த மசாலா எல்லாம் இறங்கி அந்த லேஸ் பிளேவர்ல முட்டை இன்னைக்கு தான் நான் புதுசா சாப்பிட்டேன். பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு முதல்ல சாப்பிடுவோம் அந்த முட்டை டேஸ்ட் தான் தெரியுது. அடுத்து அந்த லேஸோட டேஸ்ட் வருது. சூப்பரா இருக்குங்க. சொல்லக்கூடாதா உள்ள எப்படி இருக்குன்னு புட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க சுட 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 அப்படியே லேஸ் ஆம்லெட்டுங்க. எல்லாம் தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்டுருப்பீங்க, அது மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அதுவும் வந்துட்டு இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல சொன்னா வந்துட்டு முட்டை கொழுக்கட்டை, அருமையான முட்டை கொழுக்கட்டை வந்துட்டு செம்மையா இருக்குது. பாருங்க லேஸோட அந்த கவர் வாசனையோட சாப்பிடும் போது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சு சாப்பிடும் போதே இதுக்குன்னு வந்துட்டு ஃபுட் கவர் ஏதாச்சும் இருக்கும், அது மாதிரி வாங்கி அதுல போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. அப்படின்னா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு
அதை நல்லா கலக்கி டிஃபன் பாக்ஸுக்குள்ள ஊத்தி அதை வந்துட்டு இது மாதிரி அடுப்பு நாங்க வச்சோம் பாருங்க, அது மாதிரி பாயில் உள்ள வச்சு பாயில் பண்ணி அதை மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. கவர்லயே வச்சு சாப்பிடாங்க சின்ன பசங்களா. அது நாங்க வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு எந்த உபகரணமும் நாங்க எடுத்துட்டு வராதனால நாங்க அதிலேயே போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை நாங்க உள்ளாக்கிட்டோம். அதனால சரியான டேஸ்டான ஆம்லெட் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி டேஸ்ட் நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்க. போதும் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டஃப்டு லேஸ் ஆம்லெட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சாப்பிடுறாண்டா. டாடா, பை பாய்.